உலகின் தலைசிறந்த மருத்துவர் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1819 மே 13 அன்னைக்கு இங்கிலாந்துடைய சஃபெக்டில் இருக்கிற இப்ஸ்விச்சில் ராபர்ட் கேரடுக்கும் சேரா என்யூ கிளாம் கேரடுக்கும் 2ஆம் குழந்தையாக பிறக்கிறார். சர் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட். இவர் கூட பிறந்தவங்க 4 சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபேம் ஆஃப் ஆக்ஷனியர்ஸ் அண்ட் எஸ்டேட் ஏஜென்ட்ஸை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் சிறு வயதிலிருந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1824ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் பேரிங் கேரடுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக இப்ஸ்விச்லேயே இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதே ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதன் காரணமாக ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் இவருடைய பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. பிறகு 1829ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக அதே இப்ஸ்விச்லேயே இருக்கக்கூடிய இப்ஸ்விச் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1829ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 10 வயதிலிருந்து ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற லாங்குவேஜஸை ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் ரொம்ப நல்லா ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் படித்து வந்தாங்க. பின்னர் இறுதியாக 1836ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த இப்ஸ்விச் கிராமர் ஸ்கூல்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால ஃபஸ்ட்டு இந்த 1836ஆம் ஆண்டு இவருடைய அப்பா அதே இப்ஸ்விச்சில் இருக்கிற இப்ஸ்விச் ஹாஸ்பிட்டலுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருந்த சார்ல்ஸ் சேம்பர்ஸ் ஹேமண்ட் அப்படின்ற ஒரு சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர்கிட்ட ஒரு அப்ரெண்டிஸாக தான் இவரை அந்த இப்ஸ்விச் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த இப்ஸ்விச் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த சார்ல்ஸ் சேம்பர்ஸ் ஹேமண்ட் அப்படின்றவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே ஒரு அப்ரெண்டிஸாக ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் 1836ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஓராண்டு அவர் கீழே ஒரு அப்ரெண்டிஸாக இவருடைய மருத்துவ பயிற்சிகளை இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சார்ல்ஸ் சேம்பர்ஸ் ஹேமண்ட் அவர் இவரை லண்டனுக்கு போய் படிக்க சொல்லி இவருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இதை ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் ஏற்றுக்கிறாங்க. பின்னர் 1837ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் இவருடைய அப்பா மூலமாக இந்த இங்கிலாந்துடைய சஃபெக்டில் இருக்கிற இப்ஸ்விச்சில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஃபிட்ஸ்ரூவியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் 1837ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கேருந்து டிகிரி கிடைக்கும். ஸோ 1837ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அது UCH அப்படின்னு சாட்டம் அழைக்கப்படும். அங்கே ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா மெடிசனே பேக்லோரேஸ் டிரிஜி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இதை தான் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் சர்ஜரி, அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதே மாதிரி மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அதுக்கப்புறம் தெரப்பியூட்டிக்ஸ் சிகிச்சை முறை, அதே மாதிரி பாட்டனி தாவரவியல், அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், அதுக்கப்புறம் அனாட்டமி உடற்கூறியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் இவர் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1842ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஆல்ஃபிரட் பேரிங் கேரட் MBCHB அப்படின்ற மெடிசனே பேக்லோரேஸ் சிரிஜி அப்படின்ற
எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் படித்ததன் மூலமாக யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து 1842ஆம் ஆண்டு இவர் பெறாங்க. பெற்றதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு கீழே யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதையும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலலாம் இவர் வந்து நிறைய கோல்டு மெடல்ஸும் வின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கிற சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அதனுடைய ஒரு கேலன் மெடல் ஃபார் பாட்டனி அதை வந்து பெற்றிருந்தாங்க. அதாவது தாவரவியல் இவர் ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவராக கேலன் மெடலை வந்து பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1843ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் படித்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து பெற்றுறாங்க. இப்போ டிகிரி பெற்றதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு கிளினிக்கல் அசிஸ்டன்ட் மருத்துவ உதவியாளராக அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அங்கே ஜாயின் பண்ணி 1843ஆம் ஆண்டிலிருந்து ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே லண்டனில் இருக்கிற வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன் உதவி மருத்துவராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக அதே லண்டனில் இருக்கிற ஆல்டர்ஸ்கேட் ஹாஸ்பிட்டல் ஆல்டர்ஸ்கேட் டிஸ்பென்சரி அப்படின்னு ஒரு சிறிய மருந்தகம் அங்கே ஒரு பிசிஷியன் மருத்துவராகவும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1845ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து எலிசபெத் ஆன் கோல்செஸ்டர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடுக்கும் இவருடைய மனைவியான எலிசபெத் ஆன் கோல்செஸ்டர் கேரட் இவங்க 2 பேருக்குமே 4 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 6 குழந்தைகள் பிறந்தது. இது ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1847ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய கிளினிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன் உதவி மருத்துவராக பதவி உயர்வை பெறாங்க. அதுக்கப்புறமா ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து கவுட் அப்படின்ற ஒரு முக்கியமான நோய் அதை குறித்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கவுட் அப்படின்றது ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அப்படின்ற யூரிக் அமிலம் அது ஒரு ஹைட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அது வந்து கார்பன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது இந்த ஒரு யூரிக் ஆசிட் அப்படின்றது. இது ரத்தத்தில் அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரத்தத்தில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய யூரிக் ஆசிட் காரணமாக கால் எலும்புகளில் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து படிக கல்கள் வந்து அது சுண்ணாம்பு கல் மாதிரி ரொம்ப கூர்மையாக படியும். அப்படி படிகிறதன் மூலமாக காலில் வலியெல்லாம் ஏற்படும், ஜாயின்ஸ்லாம் வலி ஏற்படும், மூட்டுகள்லாம். அதுதான் வந்து கவுட் அப்படின்ற நோய். ஸோ அது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு நான் இப்போ சொன்னேன், ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோடைய அப்நார்மல் இன்க்ரீஸ்னால அப்படின்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இதனால தான் கவுட் ஏற்படுது அப்படின்னு கண்டறியப்படலை. அதை கண்டறிஞ்ச முதல் நபர் வந்து ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் தான். அவர் 1848ஆம் ஆண்டு தான் இந்த கவுட் ஏற்படுறதுக்கு யூரிக் ஆசிட்டோடைய அப்நார்மல் இன்க்ரீஸ் இந்த பிளட் தான் காரணம் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சு அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி பிளட் அண்டு யூரின் ஆஃப் கவுட் அண்டு ரூமட்டிசம் அண்ட் பிரைட்ஸ் டிசீஸ் அப்படின்ற டைட்டிலில் இது 1848ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிடுறாங்க. அதாவது இதில் தான் வந்து ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோடைய அளவு வந்து அதிகரிக்கிறனால தான் கவுட் ஏற்படுது அப்படின்னு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இதை கண்டறிகிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா இது யூரிக் ஆசிட்டோடைய அப்நார்மல் இன்க்ரீஸ்னால தான் கவுட் ஏற்படுது அப்படின்ற கீழ்வாதம் ஏற்படுது அப்படின்னு தெரிய வந்தால் தான் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்குண்டான மருந்துகள் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு யூரிக் ஆசிட் வந்து அப்நார்மலாக பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிறனால கவுட் ஏற்படுது. அப்போ யூரிக் ஆசிடை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா, அதனுடைய அப்நார்மல் இன்க்ரீஸை கண்ட்ரோல் பண்ணிட்டா அப்போ இந்த கவுட் வந்து ஏற்படாது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒருவேளை ஏற்கனவே கவுட் உள்ளவங்களுக்கு யூரிக் ஆசிட் மேலும் அதிகரிக்காமல் அதை பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு கவுட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த மருத்துவ சிகிச்சைகள் வந்து இப்போ வந்து உருவாகி இருக்குது. அது உருவாகிறதுக்கு அடித்தளமிட்டது வந்து ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடோடைய டிஸ்கவரி தான். ஸோ அப்சர்வேஷன்ஸ் ஆன் த பிளட் அண்டு யூரின் ஆஃப் கவுட் ரூமட்டிசம் அண்டு பிரைட்ஸ் டிசீஸ் அப்படின்ற டைட்டிலில்
1848ஆம் ஆண்டு இந்த ஒர்க்கை ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1849ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியன் ஒரு முழு மருத்துவர் அப்படின்ற அந்த ஒரு பதவி உயர்வை ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பல்வேறு இடங்களில் மருத்துவ விரிவுரைகளும் கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக வந்து ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து மிக முக்கியமாக ஆல்டர்ஸ்கேட் டிஸ்பென்சரி அதனுடைய ஆல்டர்ஸ்கேட் ஸ்கூல்லையும் இவர் வந்து ஒரு லெக்சரராக இருந்தாங்க. அது ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே வந்து ஒரு லெக்சரராலாம் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து பணிபுரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1850கள் காலகட்டத்தில் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இன்னும் நிறைய பதவிகளை பெற்றாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியனாக மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் தெரபியூட்டிக்ஸ் அண்ட் கிளினிக்கல் மெடிசனாகவும் இவர் வந்து 1851ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அதனால் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் தெரபியூட்டிக்ஸ் அண்ட் கிளினிக்கல் மெடிசன் அதாவது சிகிச்சை முறை மற்றும் மருத்துவ பேராசிரியர் அப்படின்ற பதவியில் 1851ஆம் ஆண்டிலிருந்து ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த கவுட் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு லித்தியம் அப்படின்ற மெடிகேஷன் மருந்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து முன்மொழிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மனநல பிரச்சனைகளுக்கு லித்தியம் ஒரு மருந்தாக செயல்படும் அப்படின்றதையும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் தான் முதல் நபராக கண்டறிஞ்சாங்க. ஸோ ஒரு லித்தியமை வந்து ஒரு சைக்கியாட்ரிக் மெடிசனாக மனநல மருந்தாக வந்து பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து மேனியா டிப்ரெஷன் போன்ற மனநோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத இவர் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து முன்மொழிஞ்சாங்க. இவர் முன்மொழிஞ்சது மிக சரியாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இந்த லித்தியம் மெடிசன் அப்படின்றது ஒரு சைக்கியாட்ரிக் மெடிசன் தான். மனநல நோய் உள்ளவங்களுக்கு இது வந்து வழங்கப்படுது. ஸோ அதை கண்டறிஞ்சதும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் தான். அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த கவுட் அப்படின்ற கீழ்வாதம் ஏற்படுறதுனால மேனியா டிப்ரெஷன் போன்ற நோய்கள் ஏற்படும் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து ஒரு ஹைப்போதிசிஸா அதை வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1854ஆம் ஆண்டு இந்த கவுட்டுக்கான கவுட் இருக்கா அப்படின்றத கண்டறியறதுக்குண்டான ஒரு த்ரெட் டெஸ்ட் அதை வந்து 1854ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலலாம் அந்த இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மெம்பர் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் லைசன்சியேட் அப்படின்ற பேரில் அழைக்கப்பட்டது. இப்படின்னா மருத்துவத்தில் டிப்ளமோ பெற்றதுக்கு சமம் இந்த மெம்பர்ஷிப் பெறுது. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து பெற்றாங்க. அது 1851 பெற்றாங்க. அதுக்கப்புறம் தான் 1854 த்ரெட் டெஸ்ட் வந்து கவுட்டுக்காக கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1855ஆம் ஆண்டு எசென்சியல்ஸ் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1856ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1856ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இவருடைய 47 வயதில் பெறாங்க. அதுக்கப்புறமா இவருடைய 37 வயதில் பெறாங்க. அதுக்கப்புறமா ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து ஒரு கோல்ட்ஸ்டோனியன் லெக்சரராக அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸை இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது தியோடோர் கோல்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த தியோடோர் கோல்ட்ஸ்டோனுடைய பேரில் கோல்ட்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் உருவாக்கப்பட்டது. அந்த மருத்துவ விரிவுரை வந்து வருடம் வழங்கப்படும். அப்படி வருடம் அந்த மருத்துவ விரிவுரை வழங்குறதுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் 1857ஆம் ஆண்டு அந்த கோல்ட்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்ற மெடிக்கல் லெக்சர் கொடுக்கறதுக்கு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட்டை வந்து அழைச்சாங்க. ஸோ இவர் ஒரு கோல்ட்ஸ்டோனியன் லெக்சரராக இவருடைய மருத்துவ விரிவுரையை கௌரவத்தோட 1857 கொடுத்தாங்க. அதே 1857ஆம் ஆண்டு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு லெக்சோமியன் லெக்சரராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர் தான். இதில் இவர் வந்து பெத்தாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அப்படின்ற டைட்டில் அவருடைய மருத்துவ விரிவுரையை இவர் வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1858ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற
இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1858ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து பெறாங்க. இந்த காலகட்டத்திலலாம் கவுட் அதே மாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படின்னு குழப்பம்லாம் நிலவி வந்தது. அதாவது கவுட் அப்படின்றதும் மூட்டுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதுவும் வந்து மூட்டுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனாலே இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டது. ஆனால் இது ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னு பிற்காலத்தில் வந்து அறியப்பட்டது. குறிப்பாக வந்து கவுட் அப்படின்றது ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோடைய அப்நார்மல் இன்க்ரீஸ்னால ஏற்படுறது. அதே சமயம் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா நம்மளுடைய இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நம்மளுடைய மூட்டுகளை பிரைமரியாக பாதிக்கும். குறிப்பாக நம்மளுடைய கை, அதுக்கப்புறமா அந்த ரிஸ்ட்டு, அதே மாதிரி கால் மூட்டுகள், அதில் மூட்டுகள் ஜாயின்ஸ்லலாம் இது வந்து பெரிய அளவில் சேதப்படுத்தும். அதுதான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது. ஸோ இதுக்குண்டான டிஃபரன்ஸே அந்த காலகட்டத்தில் பெருசாக அறியப்படலை. அது ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் 1859ஆம் ஆண்டு இவர் வந்து இதை வந்து அவர் வந்து ட்ரீட்டஸ் ஆன் நேச்சர் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அண்டு ரூமேட்டிக் கவுட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியிட்டாங்க. அதில் தான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற அந்த பேரை முதல் முறை முன்மொழிஞ்சவர் வந்து ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் தான். அந்த காலகட்டத்தில் அது வந்து இப்போ கவுட், அதுக்கப்புறம் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து ரூமேட்டிக் கவுட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஆனால் அது ரூமேட்டிக் கவுட் கிடையாது, அது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றத ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் கண்டறிஞ்சாங்க. அதுதான் 1859 இவர் வெளியிட்ட நேச்சர் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அண்டு ரூமேட்டிக் கவுட் அப்படின்றது. ஸோ இது இவர் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1860ஆம் ஆண்டு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1863ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் தெரபியூட்டிக்ஸ் அண்டு கிளினிக்கல் மெடிசன் அப்படின்ற பதவியில் இருந்தும் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியில் இருந்தும் இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அதே 1863ஆம் ஆண்டு அதே லண்டனில் இருக்கிற கிங்ஸ் காலேஜ் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா அண்டு தெரபியூட்டிக்ஸ், அதாவது மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னா இந்த தாவரங்கள் மற்ற உயிரினங்கள் இருந்து எடுக்கப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அது எப்படி மருந்தாக வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி படிக்கிறது மெட்டீரியா மெடிக்கா. அதே சமயம் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னா சிகிச்சை முறை. ஸோ மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் இதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக 1863ஆம் ஆண்டு கிங்ஸ் காலேஜில் நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிங்ஸ் காலேஜ் அஃபிலியேட்டான கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் அதே 1863ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் லெக்சரர் ஆன் மெட்டீரியா மெடிக்காவாக இந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் 1864ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ மெட்டீரியா மெடிக்கா குறித்த விரிவுரைகளை ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் இந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா மிஸ்டர் ரெனால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவர் வந்து சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு பெரிய புத்தக தொகுப்பை வெளியிட்டாங்க. அது 1866. அப்போ ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து கவுட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்ற ஆர்டிக்கலை அந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மிஸ்டர் ரெனால்டுடைய புக்கில் வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இன்னும் நிறைய கௌரவங்கள் எல்லாம் இவர் வந்து பெற்று வந்தாங்க. குறிப்பாக ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ சங்கத்தினுடைய ஒரு ஆனரி மெம்பராகவும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1870 காலகட்டத்தில் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து முழுமையாக இந்த ஒரு கவுட் அதேமாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இதுக்குண்டான டிஃபரன்ஸ் பற்றி இன்னும் நிறைய ஒர்க்கெலாம் வெளியிட்டாங்க. குறிப்பாக இவர் ஏற்கனவே வெளியிட்ட நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அண்ட் ரூமேட்டிக் கவுட் அதனுடைய செகண்ட் எடிஷன் இந்த காலகட்டத்தில் இவர் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1874ஆம் ஆண்டு இவரோட 55 வயதில் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலுடைய ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆகி ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு ஆலோசனை மருத்துவராக அந்த கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 1874ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி கிங்ஸ் காலேஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அந்த பதவியிலிருந்தும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து ஓய்வு பெறாங்க. இதுக்கப்புறம் அதே 1874ஆம் ஆண்டும் 1875ஆம் ஆண்டும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் உடைய ஒரு சென்சாராக ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. பிறகு 1876ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து எ ட்ரீட்டஸ் ஆன் கவுட் அண்டு ரூமேட்டிக் கவுட் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் ஏற்கனவே நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு 1859 வெளியிட்டதினுடைய 3வது பதிப்பு 3rd எடிஷன் 1876 ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இவர் தான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பேர் கொடுத்தது, அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்தது ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் தான். இது இப்படி ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரோடைய
வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடுக்கும் இவருடைய மனைவியான எலிசபெத் ஆன் கோல்செஸ்டர் கேரட் இவங்க 2 பேருக்கும் பிறந்த 4 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். அதில் ஒரு பெண் குழந்தை இந்த காலகட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக இறந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் 1879ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடுடைய 4 மகன்களில் ஒருத்தரான ஆல்ஃப்ரெட் ஹென்றி கேரட் அவர் வந்து அவருடைய 33 வயதுக்குள்ளேயே 1879ஆம் ஆண்டு இறந்து போகிறாங்க. ஏன்னா ஆல்ஃப்ரெட் ஹென்றி கேரட் ஒரு விலங்கியல் நிபுணர், அவர் 1846ஆம் ஆண்டு முதல் குழந்தையா ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடுக்கும் இவருடைய மனைவிக்கும் பிறந்தவர். அவர் 1879ல் இறந்து போறாங்க. இதுவும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடுடைய பர்சனல் லைஃப்ல இப்படி ஏற்பட்ட அடுத்தடுத்த இழப்புகளா இருந்தது. ஸோ இவருடைய மகள் இறந்து போறாங்க, மகனும் இறந்து போறாங்க. மிச்சம் வந்து 3 மகன்களும் ஒரு மகளும் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பொது வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் இருந்தது. குறிப்பா 1880ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் மெடிக்கல் அண்ட் சிர்ஜிக்கல் சொசைட்டி, அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்னு இருக்குது. அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக 1880லிருந்து 1881 வரைக்கும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய லம்லியன் லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கும் 1883ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர். ஸோ அது 1883ல் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து கொடுத்தாங்க. இப்படி இது மாதிரி இன்னும் பல சாதனைகளை ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து மருத்துவத்துறையில் பண்ணாங்க. இதன் காரணமாக 1887ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து, பிரிட்டன் தரப்பிலிருந்து, அப்போதைய குயின் விக்டோரியா தரப்பிலிருந்து இவர் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு சர் பட்டம் 1887ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஸோ 1887ஆம் ஆண்டு இவருடைய 68 வயசில் அந்த சர் பட்டத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் இருந்து தான் இவருடைய 68 வயசில் பெற்றதுக்கு அப்புறம் வந்து தான் அந்த 1887க்கு பிறகு தான் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து சர் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே 1887ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய சென்சாராக 3வது முறை இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய வைஸ் பிரசிடெண்டாக 1888லிருந்து 1889 வரைக்கும் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை 1890ஆம் ஆண்டு பெற்றாங்க. அதாவது அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயினான குயின் விக்டோரியா அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரியாக இங்கிலாந்தில் 1890ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ குயின் விக்டோரியாவுக்கே ஒரு ஃபிசிசியன் மருத்துவராக 1890ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து நியமிக்கப்பட்டது இவருக்கு கிடைக்கிற இன்னொரு பெரிய கௌரவம். இதுக்கப்புறம் இவருக்கு வந்து மார்க்சன் மெடல் அப்படின்றது 1891ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக இந்த 1891ஆம் ஆண்டு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடோடைய மனைவியான எலிசபெத் ஆன் கோல்செஸ்டர் கேரட் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரடோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இவருடைய மகள் ஒருத்தவங்க இருந்தாங்க மிச்சம், அதாவது 3 மகன்களும் ஒரு மகளும் இப்போ வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அதில் ஈடித் கேட் கேரட் அப்படின்ற ஒரு மகள், அவங்க வீட்டில் போய் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலோடைய கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக மட்டும் ஒர்க் பண்ணி வந்தாங்க. பின்னர் 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு முழுமையாக ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து ஓய்வில் இருந்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1907ஆம் ஆண்டு டிசம்பர் 28 அன்னைக்கு இவருடைய 88 வயதில் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1907 டிசம்பர் 28 அன்னைக்கு இவருடைய 88 வயதில் ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா இவரை கௌரவப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது. குறிப்பாக இவருடைய போர்ட்ரேட், அதுக்கப்புறம் வந்து இவர்னால் உருவாக்கப்பட்ட நிறைய ஒர்க்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு வரைக்குமே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. இது இப்படி இருந்தாலும் 1960ஆம் ஆண்டு இவர் இறந்த 53 ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் ஹோலண்டர் அப்படின்னு ஒரு நபர் அவர் வந்து இந்த ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுக்கு உண்டான முழு டிஸ்கிரிப்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து 1859 கொடுத்ததை 101 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் இவர் டிஸ்கவர் பண்ணதும் இவர் வந்து கண்டறிஞ்சு சொன்ன எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாகவே ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இறந்து 100 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னைக்கு வரைக்குமே ஒரு தலை சிறந்த மருத்துவராக ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ.